மாற்ற முயற்சிக்கிறார்கள் எல்லாம் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் அவங்க கையில ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி காட்டுகிறது. 3வது அத்தியாயம் 69வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வத்த தாயிஃபத்து மின் அஹ்லில் கிதாபி லவ் யுதில்லுனக்கும், உங்களை வழிகெடுக்க வேதமுடையவர்களில் ஒரு சாரார் விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப இவங்களாம் விரும்புறாங்க, நான் நல்ல வழியில போயிட்டு இருக்கேன், என்னை வழிகெடுக்கிறதுக்காக யாரும் முயற்சி பண்றாங்க, வேதமுடையவர்கள் முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா, அவனாத்தான நேர ஒருத்தன் போய்கிட்டு இருந்தா கூட அவனை கெடுக்கிறது யாருதான்? ஒரு மனுஷன் போய் முயற்சி பண்றான், கெடுக்கிறான், மனுஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இப்படி எல்லாம் இந்த மாதிரி கருத்துப்பட வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டு சொல்கிறார்கள். அது போக இன்னும் இதை விட தெளிவான வார்த்தைகளை கொண்டு கூட சில வசனங்கள் இருக்கிறது. அவங்க வாதம் கரெக்ட் தான் நினைக்கிறத இன்னும் வலிமையா சொல்லக்கூடிய வாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, 18வது சூறாவுல அத்தியாயத்துல 29வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், குலில் ஹக்கும் ரப்பிக்கும், இந்த ஹக்கு, இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்வீராக. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்புனவன் ஏத்துக்க, விரும்புனவன் நிராகரிச்சுக்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், யார் விரும்புறியோ நீ நம்பிக்கை கொண்டுட்டு போ, விரும்பலையா நிராகரிச்சுட்டு போடாங்க. அப்ப நம்மகிட்ட சாய்ஸ் நம்மகிட்ட இருக்குங்கிறான் அல்லாஹ். இது உண்மைன்னு ஒன்று வச்சாச்சு. இந்த உண்மையை ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறாம இருக்கிறது உன்னுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. நீ விரும்பினா இதை நம்பலாம், நீ விரும்பினா நம்பாம இருக்கலாம். அப்ப ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், அல்ல அவன் நாடினால் நம்பிக்கை கொண்டு தொலையட்டும், இல்லன்னா நிராகரிச்சு தொலையட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான். அதுக்கு அடுத்து என்ன செய்யறான், இன்னா ஆழ்த்ததுனா லில்லாலிமீன நாரா, இந்த அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் சொல்லி அவன் செயல் அவனுக்கு அல்லாஹ் பொறுப்பாளியாக ஆக்குகிறான். இது 18-29 இருக்கிறது. அதே மாதிரி முஸம்மில்ல 73வது சூறாவுல 19வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இது ஒரு அறிவுரை. இந்த குர்ஆன் இருக்கு பாருங்களேன், இது மனித குலத்திற்கான அறிவுரை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் அறிவுரைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஃபமன் ஷாஅ, யார் விரும்புகிறீர்களோ, இத்தகத இலா ரப்பிஹி சபீலா, இறைவனின் பக்கம் செல்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அறிவுரையை வச்சுக்கிட்டோம். விரும்பினவன் அல்லாஹ்வை நோக்கி போறதுக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்துக்க, விரும்பாத எங்கிட்ட நாசமா போ. உன் விருப்பம்பா, எனக்கு என்ன இருக்கு, நான் வச்சுட்டேன், வைக்கிறதா நம்ம வேலை. அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த இருக்கு அறிவுரை, இன்னஹாதிஹி தذ்கிரா, இதோ இருக்கிறது அறிவுரை, விரும்பினா ஏத்துக்க, விரும்பாட்டி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி 73வது சூறாவுல 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முத்தஸிர்ங்கிற சூரா 74வது சூறாவுல 37வது வசனத்தில் சொல்கிறான், லிமன் ஷாஅ மின்கும் அன் யதகத்தம அவ் யதஅഖர், இது ஒரு அறிவுரை. உங்களில் யார் முந்தி வர விரும்புகிறாரோ முந்தி வரலாம், பின்தங்க நினைக்கிறோம் பின்தங்கிக் கொள்ளுங்கள். இந்த அறிவு வச்சாச்சு. யார் முன்ன வர்றியா எடுத்துக்க, வரமாட்டேங்கிற அங்க நின்றுக்க அப்படிங்கிறான். வேற வார்த்தையை போட்டு அன் யதகத்தம அவ் யதஅഖர், முன்ன வர்றவன் முன்னவா, வர முடியாம அங்கதான் நிப்பான நின்றுக்கிட்டு போ. அப்ப அவன் செய்யறான் அர்த்தம். இது அல்லாஹ் எங்க ப்ரோக்ராம் பண்றான், அல்லாஹ் எங்க அவன் தானே செய்யறான். நீ விரும்பினாவா, நீ விரும்பினா போ அப்படின்னா நம்ம செயலுக்கு நம்ம பொறுப்பாளி, அவன் பொறுப்பாளியா? நம்ம தான் பொறுப்பாளி என்று இந்த வசனங்கள் சொல்கிறது. அல்லாஹ்வை இதுல வம்புக்கு இழுக்காதீங்கிறாங்க. அல்லாஹ்வை எதுக்கு இழுக்கிறீங்க? அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை, உங்களுக்கு சுதந்திர அறிவத்தந்தோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு, மற்றெல்லாம் நீங்க தான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்டையும் வைக்கிறார்கள். அதே மாதிரி முத்தஸிர்ல 74வது சூறாவுல 55வது வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் ஷாஅ ذكرா, இது ஒரு அறிவுரை, இந்த குர்ஆன் ஒரு அறிவுரைன்னு சொல்லிட்டு ஃபமன் ஷாஅ ذكرா, யார் விரும்புகிறாரோ அவர் இதிலிருந்து அறிவுரையை பெற்றுக் கொள்வார். விரும்புகிறவர் தான் பெற்றுக் கொள்வாரே தவிர விரும்பாதவர் நான் திணிக்க விட மாட்டேன். நம்ம தான் விரும்புறோம், நம்ம தான் இது நல்லதுன்னு சொல்லி விரும்பினா அதை பெற்றுக்கொள்றோம், வேணாம்னா பெற்றுக்கொள்ள மாட்டோம். இதுல நம்ம சாய்ஸ் தான் அதுல இருக்கே தவிர நம்ம விருப்பத்துக்கு மாறாக நம்ம மீது திணிப்பது என்பதுங்கிறது கிடையாது. அவன் தான் தேர்வு செய்கிறான் என்பது இதுல இருந்து விழுகிறது. அதே மாதிரி 76வது சூறாவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இது ஒரு அறிவுரை. ஃபமன் ஷாஅ அத்தகத இலா ரப்பிஹி சபீலா, யார் விரும்புகிறாரோ அல்லாஹ்வை நோக்கி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும்னு சொல்லி அதே விஷயத்தை திருப்பி ஒருக்கா 76ல சொல்றான். அதே மாதிரி 78வது சூறாவுல 39வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். 80வது இதே கருத்தை, விரும்பினா வா, விரும்பாட்டி போ, உன் இஷ்டம்னு சொல்ற கருத்தை 80:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 81:28லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதை விளங்குகிறது, எதை காட்டுகிறது? நான் அறிவுரை தான் சொல்லுவேனே தவிர இந்த அறிவுரையை ஏற்றுத்தான் ஆகணும் என்று உனக்கு ப்ரோக்ராம் நான் பண்ணி வைக்க மாட்டேன், இந்த அறிவுரையை மறுத்துத்தான் ஆகணும் என்று நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன், இந்த இருக்குன்னு வச்சிருவேன். நீ நான் சிந்திச்சு பார்.
நல்லதுன்னா ஏத்துக்க, உனக்கு அந்த சாய்ஸ் இருக்கிறது, கெட்டதுன்னா நிராகரிச்சுக்க அப்படின்னு இந்த வசனங்கள்லாம் சொல்லுதா இல்லையா? அப்புறம் எங்க விதி இருக்குன்னு கேக்குறாங்க. அவன் யாருக்கு மேல என்ன விதி, எங்கப்பா இவ்வளவு வசனம் இருக்குது அப்புறம் என்ன விதிங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். அது மாத்திரம் கேட்கல, இன்னும் சிலதுல அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, வேற சில, அதாவது அல்லாஹ் வந்து நான் அநியாயம் செய்யறவன் இல்லைன்னு குர்ஆன்ல நிறைய சொல்றான். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நான் அநியாயக்காரன் இல்ல. பல இடங்கள் எப்படி சொல்றான் அல்லாஹ், இந்த 2வது சூராவுல 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமா லலமூனா, அவர்கள் நமக்கு அநீதி இழைக்கவில்லை, வலாக்கின் காணும் அம்புசகும் யظலிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான். வானத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான், மண்ணு சல்வா என்ற சிறப்பு உணவை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அதையெல்லாம் தின்னுபிட்டு என்ன சலிச்சு போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எல்லாம் கேட்கறான், அட பாவிகளை, நாமளா நீனாத்த தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நீ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 2:57 சொல்றான். அப்ப இது வேணும்னு கேட்டுதான் வந்தான், வேணான்னு சொல்லி மறுத்துதான் வந்தான். அதன் மூலம் அநியாயத்தை தனக்குத்தானே அவன் தான் செஞ்சுக்கிட்டானே தவிர நானா போய் இப்படி கேட்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற கருத்துப்பட இதுல இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. அவன் கேட்கறான், கத்திரியாக்கள் கேட்கறாங்க மக்கள்கிட்ட, அந்த விதின்னு ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி என்ன பண்றான், 40வது சூராவுல 31வது வசனத்தை சொல்கிறான், ஓம் அல்லாஹு யுரீது உல்மன் லில் இபாத், அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு அநீதியை விரும்புறவன் இல்லை. அநியாயம் செய்யறது அல்லாஹ் விரும்பவே மாட்டான். இப்ப விதி இருந்த அநியாயம் எத்தனை ஆகுது? அதாவது நான் வந்து திருடு வேண்டி எனக்கு ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு ஏன்டா திருடுன்னு அடிச்ச அநியாயம் தானே. என்னை திருடுற மாதிரி அவனை ஆக்கிவிட்டு ஏன்டா திருடுன்னு கேட்டா அது அநியாயமா இல்லையா? அப்ப நம்மளை தப்பு செய்யறவன அவனே ஆக்கிவிட்டு, நம்மளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அவனே ஆக்கிவிட்டு, அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்களாக அவனே நம்மளை ஆக்கிவிட்டு ஏன்டா பாவம் செஞ்ச, இதுதானே அநியாயம் கேட்கிறாங்க. அல்லாஹ் வந்து அநியாயத்தை என்ன செய்ய மாட்டான், ஒரு காலத்தில் விரும்ப மாட்டான். அது இது இங்க 40, 31 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 43, 76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா வலமுனாகும், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் காணுஹுமுல் ஸாலிமீன், அவங்க தான் அநியாயக்காரங்களா இருந்தாங்க, நாம ஒண்ணுமே பண்ணல, அவங்க தான் அநியாயம் பண்ணாங்களே தவிர நாம ஒரு அநியாயமும் பண்ணல அப்படின்னு சொல்லி அநியாயத்தை தன் பக்கம் இருந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான். என் பக்கத்தில் அநியாயம் வராது என்று சொல்கிறான் 43, 76. அதே மாதிரி வந்து 40, 20 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுல வேற வார்த்தை எல்லாம் சொல்றான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, யார் ஒருவர் மறுமைக்கான விளைச்சலை, விவசாயம் செய்வதை மறுமைக்கான விளைச்சலை விரும்புகிறாரோ, நஸீது லஹு ஃபீ ஹர்திஹி, அவருடைய விளைச்சலை அவருக்கு அதிகப்படுத்தி நாம் கொடுப்போம். வமன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா, யார் துன்யாவுடைய விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ, நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுப்போம். வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப், ஆகிரத்தில் அவருக்கு நசீப் இருக்காது அப்படின்னு சொல்லி 42வது அத்தியாயத்துல 20வது வசனத்தில் இதுல என்ன விளங்குறது, நீ தான் தேர்வு செய்கிறாய், மறுமையின் விளைச்சல் வேண்டும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன், இம்மையுடைய இதுதான் எனக்கு வேணும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதிலிருந்து தேர்வு செய்யறது யாரு, நம்ம தானே தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது தங்கள் மனோ இச்சை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போ யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத், தங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே அவர்கள் அந்தமீலு மைலன் அலீமா, உங்களை ஒரேடியாக தாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எதிரிகளை பற்றி அன்றைக்கு பத்ரோ உஹது போர்ல அல்லாஹ் எச்சரிக்கும் என்ன பண்றான், மனோ இச்சையை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உங்களை தாக்கிவிடக்கூடும், கவனமாயிருங்க. அப்ப அவன் மனோ இச்சை பின்பற்றுறான் என்ன அர்த்தம், அவன் தான் ஆசைப்படுறான் அதன்படி நடக்கிறான் அர்த்தமா, திணிக்கிறது அர்த்தமா? மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற வார்த்தை வந்து அவன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறான், அவனுடைய மனசு எதை விரும்புவது அவன் செய்யறான் அர்த்தமே தவிர அவன் மீது திணிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் கிடையாது. அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது எங்க இருக்கு, 4:27 இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், 5:6 கேட்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்ப மாட்டான், உங்களுக்கு கஷ்டம் தருவதும் வேலையே கிடையாது. அப்ப இது கஷ்டமா இல்லையா, எங்களை வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எங்களை பத்தி நரகத்தை போட்டா கஷ்டமா இல்லையா, அப்ப கஷ்டம் தானே தர்றான் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க கேட்கிறாங்க.
அது மாதிரி இது மாதிரியான வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதனால என்ன கிடையாது, அதாவது விதின்னு ஒன்று கிடையாது, நம்ம தான் செய்யறோம். என்னென்ன வசனம்லாம் வைக்கிறாங்க, 4:97 வைக்கிறாங்க, 6:26 வைக்கிறான், 7:23. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணி என்ன பண்ணாங்க, அல்லாஹ் எங்களை பிடிச்சி நீ வெளியேற்றலாமா, நீ தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்ச, நீ பண்ணலாம் தான் மரத்தை திருந்தோம், நாங்களா போய் மரத்தை போய் நெருங்கணும் அப்படியே கேட்டாங்க ரெண்டு பேரும். என்ன சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அம்புசனா, யாரெல்லாம் நாங்க எங்களுக்கு தான், நீ ஒண்ணும் பண்ணல, உனக்கு சம்பந்தமே இல்ல, இது சாப்பிட்டது எங்க வேலை தான், நாங்க தான் அந்த தப்பு பண்ணிவிட்டோம், நீ மன்னிக்காட்டி எங்களை யார் மன்னிக்கிறது? இப்ப என்ன வழங்குது, நம்ம தான் செய்யணும் வழங்குதா இல்லையா? இதுல அல்லாஹ் நம்மளை தூண்டி விட்டான் என்றோ தள்ளி விட்டான் எப்படி சொல்லுவீங்க? தள்ளி விட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிருக்க மாட்டாரா? விளையாடுறியா நீனே பண்ணிவிட்டு நீனே எங்களை வெளியேற்றுவான்னு கேட்பாரா இல்லையா? அவர் கேட்கல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம், அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. 7:23 காட்டுறாங்க, அதே மாதிரி 2:57 காட்டுறான், 3:117 காட்டுறான், 9:70 காட்டுறான், 10:44, அதே மாதிரி 11:101, 16:33, 16:118, 18:49, 18:59, 29:40, 30:9, இது மாதிரி வசனங்கள்ல எல்லாம் என்ன இருக்கு? இந்த வசனங்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, மனுஷன் தான் அநியாயம் செய்யறான். இந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யறாங்க. அல்ல, நான் அநியாயமே செய்ய மாட்டேன், நீ செஞ்ச அநியாயம் நீ தாண்ட காரணம், ஓஞ்சலுக்கு நீ தாண்ட பொறுப்பு என்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ் தெளிவாக இந்த வசனங்கள்ல பதிவு செய்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த வழி கெடுக்கிறத பத்தி பேசும் பொழுது, வழி கெடுக்கிறது இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் பேசும் என்ன செய்யறான்னு கேட்டா, ஏண்டா நீங்க எல்லாம் நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது, இன்னா சாதத்தனா, நாங்க தான் எங்களுடைய பெரியார்களை கட்டுப்பட்டோம், ஓ குபரானா, எங்களுடைய முன்னோர்களுக்கு நாங்க தான் கட்டுப்பட்டோம், அல்லல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்க, நரகத்தில் புலம்புவான்ல. இவன் அப்படி புலம்புறான், ஏண்டா கேட்டா, நீ அமைச்சர் நான் வந்தேன், நீ புரோகிராம் பண்ண அதனால வந்தேன்னு சொல்ல வேண்டியானே. அப்ப நாங்களா தான் போய் பெரியார்களை பின்பற்றணும், நாங்க தான் முன்னோர்களை பின்பற்றணும், அவங்க எங்களை வழிகெடுத்தாங்க, அவன் செயலுக்கு அவன் பொறுப்பு, எங்க செயலுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லி வாக்குமூலம் தர்றானா இல்லையா? அதை எடுத்து காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி, இது 33:67, 34:50 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் வலல்து ஃபஇன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் வழிகேட்டுக்கு சென்று விட்டால் நானாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிகேடுதானது என்று சொல்வீராக, நான் நேர் வழி பெற்றால் அது அவன் புறத்தில் இருந்த வஹியின் மூலம் எனக்கு கிடைத்தது, நான் வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பே இல்ல, நானா தான் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்வீராக. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நான் வழிகேட்டுக்கு போனால் நான் தான் பொறுப்பு, நான் தான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன், இது அல்லாஹ் பொறுப்பாளி ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீராக. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த கருத்தை சொல்லக்கூடிய வழி கெடுக்கிறது மனுஷன் தான், அவனா தான் வழி கெட்டு போறாங்கிறத 41:29, 36:62, 47:1, 47:8, 71:24 இதுல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அதை விட மனிதன் அவனுடைய உழைப்புக்கு அவன் தான் பொறுப்பாளனா இருக்கிறான், அவன் தான் உழைக்கிறான், அவன் தான் பாடுபடுறான் என்கிற கருத்தையும் திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. இதெல்லாம் அடுக்கடுக்கு அள்ளி போடுறாங்க இந்த மக்கள்கிட்ட போய், இந்த வசனங்கள்லாம் அள்ளி போட்டு பாத்தீங்களா ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, விதிங்கிறாங்களே, இது எவ்வளவு வசனங்களுக்கு மாற்றமா இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கையை இஸ்லாம்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்களே என்று சொல்லி மக்களை இந்த கதிரியாக்கள் 60கள்ல என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 60கள்ல குழப்புறாங்க. அதுல அவங்க குழப்பின இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, தில்க உம்மத்துன் கத்ஹலத், அவர்கள் முந்தி உள்ள சமுதாயம், சென்று போன சமுதாயம், லஹா மா கசபத், அவர்கள் உழைத்தது அவர்களுக்கு, வலக்கும் மா கசப்தும், நீங்கள் பாடுபட்டது நீங்கள் உழைத்தது உங்களுக்கு, அவங்க செஞ்சதை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி இல்ல. இது எங்க இருக்கு? 134 இருக்கிறது. இதே வாசகம் 141 இருக்கிறது. இதெல்லாம் என்னத்தை காட்டுது? அவன் செய்யறதுக்கு அவன் பொறுப்பாளி, நீ தான் பொறுப்பாளிப்பா. அவங்க செஞ்சதை பத்தி உன்கிட்ட கேட்க மாட்டேன், நீ செஞ்சதை பத்தி அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். அவன் செஞ்ச செயல் அவனுக்கு, அவன் செஞ்ச தீமை அவனுக்கு. அப்ப இந்த நன்மை தீமை அவனா செய்யறானா அல்ல திணிக்கிறானா? அவனா தான் செய்யறான். இதுல அல்லாஹ் திணிக்கிறான் இதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் அவங்க கேட்கிறாங்க. அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 220